அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். கடவுளுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சரி, அதை விடுங்க. எது சரி, எது தவறு, எது நமக்கு சரியானது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி நமக்கு இருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும். இதற்கு என்ன வழி? இது ஒரு சாத்தியமான ஒரு காரியமா? நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 12வது அலகு 2வது இறைவசனம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளங்கள் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது நிறைவானது, எது உகந்தது என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த ரகசியம் என்ன என்று பார்த்தால், நமது மனம் மாற்றம் பெற வேண்டும். இந்த மாற்றத்தில் கடவுளின் திருவுளம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். இதற்கும் தவக்காலத்திற்கும் என்ன தொடர்பு? தவக்காலத்தில் நோன்பு என்பது உடலுக்கானது மட்டுமா என்று கேட்டால் இல்லை. குறிப்பாக தவக்கால நோன்பு முறைகள், தவக்கால நோன்பு என்பது நமது மனதை மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி. அன்புக்குரியவர்களே, இந்த பதிவில் ஒரு குருவானவர் என்பதோடு இணைந்து நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஒரு உளவியல் ஆலோசகராக இருப்பதால் அதையும் சேர்த்து உங்களுக்கு இதை தெளிவாக புரிய வைக்கலாம் என்று நினைக்கிறேன். தவக்காலத்தில் நோன்பிற்கான நோக்கம் என்ன? 4 முக்கியமான நோக்கங்கள். முதலாவதாக, நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்துவது. எண்ணங்கள் தான் செயல்பாடுகளாக மாறுகிறது. நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்துவது. 2வது, ஆசைகளை சரியாக நெறிப்படுத்தி வெளிப்படுத்துவது. தேவையற்றவைகளை கட்டுப்படுத்தி தேவையானவைகளை நாம் அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய தயாராகின்ற ஒரு காலம். 3வது, நமது உணர்வுகளை குணப்படுத்துவது. உணர்வுகள் குழம்பி போயிருக்கின்றது, உணர்வுகள் காயப்பட்டு இருக்கிறது, உணர்வுகள் பலவிதமான பிரச்சனைகளின் காரணமாக தேங்கி கிடக்கிறது. இவைகளை குணப்படுத்துவது இந்த காலத்தினுடைய ஒரு நோக்கம். இறுதியாக, உலகத்தை மையப்படுத்திய மனதிலிருந்து விடுபட்டு கடவுளை மையப்படுத்திய ஒரு மனங்களை கொண்ட மனிதர்களாக நம்மை மாற்றுவது. இதுதான் இந்த காலத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். மனதினுடைய இயல்பு, தன்மை என்ன? 3 முக்கியமான தன்மைகள் இந்த மனதிற்கு உண்டு. முதலாவதாக, மனம் என்பது இன்பத்தை தேடுகின்ற ஒன்று. இன்பமல்லாத காரியங்களில் அது நாட்டம் காட்டாது. 2வதாக, கஷ்டங்களை அது தவிர்க்கிறது. ஒரு மனம் என்பது ஒரு வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்பாடுள்ள ஒன்று அல்ல. மாறாக இது கஷ்டங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய நிலையை அப்படியே தக்க வைத்து, எதற்கு இந்த புதியது, எதற்கு நாம் அதை செய்ய வேண்டும் என்று நம்மை சோம்பேறியாக்கக்கூடிய தன்மையுடைய ஒன்று. 3வது, நமது பழக்கங்களை அப்படியே தக்க வைக்கக்கூடிய ஒன்று. புதிதாக எதையும் செய்துவிடக்கூடாது. தவறோ சரியோ ஒன்றை பழகிவிட்டோம் என்றால் அதை அப்படியே தொடர்ந்து செய்வதற்கு நம்மை தூண்டக்கூடிய ஒன்று. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மைண்ட் இஸ் a good servant but a bad master. அதாவது, மனம் என்பது ஒரு நல்ல பணியாளன், ஆனால் ஒரு மோசமான ஆசிரியர். இதை எப்படி புரிந்து கொள்வது? மனம் நம்மை கட்டுப்படுத்தி நம்மை செயல்படுத்துகிறது என்றால் நாம் சரியான பாதையில் இல்லை. மாறாக நமது ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில் மனம் இருந்து மனம் செயல்படுகிறது என்றால் நாம் சரியான பாதையில் செல்கின்றோம் என்று அர்த்தம். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், எதன்படி நான் நடக்கிறேன்? எனது ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில் மனம் இருந்து செயல்படுகிறதா, இல்லை மனம் போன போக்கில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இந்த தவக்காலம் இந்த கேள்வியை சீர்தூக்கி பார்த்து, மனம் போன போக்கில் நாம் செல்கிறோம் என்றால் அதை கட்டுப்படுத்தி நமது ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில் இந்த மனத்தை கொண்டு வருவதுதான் நோன்பு காலம். இன்றைய காலகட்டத்தில் இந்த அதிகப்படியான ஊடக போதை, உடனடி இன்பத்தை நிறைவேற்றுதல், கவனச்சிதறல். எடுத்துக்காட்டாக, ஒவ்வொரு முறை நீங்கள் ஷார்ட்ஸை இப்படியே தட்டி விட்டுட்டு போகும்போது அடுத்தடுத்து ஒரே விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு 30 வினாடிகளுக்கு ஒரு முறை உங்கள் கவனம் அடுத்ததை நோக்கி சிதறுகிறது. இதில் ஒரு இன்பம் நமது மூளைக்கு கிடைக்கின்றது. மேலும் இன்றைய காலச்சூழல் ஒரு சுய கட்டுப்பாடு இழந்த காலச்சூழலாக இருக்கிறது. இதை எப்படி தெரிந்து கொள்வது? நாம் இதை செய்ய வேண்டும் என்று நினைப்போம், சற்று நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் என்று சொல்வோம். இதை செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியும், ஆனாலும் நாம் அதை செய்துவிட்டு ஏன் செய்துவிட்டோம் என்று குற்ற உணர்வுக்குள் நாம் செல்லுகின்றோம். காரணம், சுய கட்டுப்பாடு சீரழிந்து விட்டது. இதுதான் இந்த மனத்துடைய இயல்பும் அதனுடைய வெளிப்பாடுமாக நாம் பார்க்கின்றோம். இனி மிக முக்கியமான கேள்வி, நோன்பு எப்படி மனத்தை மாற்றுகிறது? முதலாவதாக, நோன்பு சுய கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறது. எப்படி என்று பார்க்கும் பொழுது,
உணவு என்பது இன்றைய காலச்சூழலில் நமது ஆரோக்கியத்திற்கான ஒன்று என்பதை கடந்து நம்முடைய மன போதைகளை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஒரு டீ, ஒரு காஃபி, இதை குடிக்கவில்லை என்றால் கோபம், எரிச்சல், தலைவலி. காரணம், எவ்வாறு ஒரு குடிகாரன் தனது மதுவை குடிக்காமல் இருக்கும் பொழுது அவன் அந்த போதையினால் மனம் குழம்பி தனது கட்டுப்பாட்டை இழக்கின்றானோ, அதுபோல இந்த சிறிய ஒரு டீ, இந்த சிறிய ஒரு குவளை காஃபி, இது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு வருத்தப்படுகின்றோம். இதேபோல் ஒரு குழந்தை ஒரு மொபைல் போன் கையில் கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு எரிச்சல் அடைகிறது, எவ்வளவு கோபப்படுகிறது. அன்புக்குரியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்று. எனவே உணவு என்பது வெறுமனே ஆரோக்கியத்திற்கான ஒன்று என்று இல்லாமல் இன்று ஒரு போதையாக மாறிவிட்டது, ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. இந்த பழக்கத்தை உணவு உடலுக்கு தேவை என்று மனம் சொல்லும் பொழுது நாம் கொடுக்காமல் சற்று தாமதம், இந்த உணவை மனம் சொல்லும், எனக்கு இதை சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது. அந்த நேரத்தில் அதனுடைய அதிகாரத்தை நாம் கட்டுப்படுத்தி அந்த உணவை தாமதப்படுத்துவதோ இல்லை என்றால் அந்த உணவை அந்த நேரம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது மனித மனம் குரங்கு மனம் என்று சொல்வார்கள். அது தனது குரங்கு வேலையை செய்து எப்படியாவது அது வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தில் அது செயல்பட துவங்குகிறது. இந்த நோன்பின் வழியாக இந்த செயல்பாடு அமைதி அடைகிறது. இந்த அமைதியில் மனம் தோற்கிறது. இந்த தோல்வியை, மனதுடைய இந்த தோல்வியை தான் நாம் மன வலிமை என்று சொல்கின்றோம். இந்த தேவையற்ற பழக்க வழக்கங்களில் மனம் ஆசைப்பட்டு தோற்று போகும் பொழுது அந்த மனம் வலிமை அடைகிறது. கோபம் குறைகிறது. ஆசைகள் கட்டுப்படுத்தப்பட்டு ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில், ஆன்மாவுடைய காலடிகளில் சரணடைகிறது. இதன் பின்னால் உள்ள ஆன்மீகம் என்னவென்றால் உடலை ஆன்மா அடக்குகிறது. இந்த நோன்பின் வழியாக உடலுக்கு தேவையான இன்பத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அதிகப்படியான உணவு, அதிகப்படியான ஊடக போதை, அதிகப்படியான பொழுதுபோக்கு நம் உடலை சோர்வடைய வைக்கிறது. நோன்பின் வழியாக நாம் அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைய முடியும். இவ்வாறு செய்வதன் வழியாக மன அமைதியை பெறுகிறோம். சிறிய சிறிய காரியங்களில் மகிழ்ச்சி அடைய முடியும். இந்த மூளையில் இருக்கக்கூடிய இந்த டோபமைன் என்னும் அமிலத்தினுடைய அபரிமிதமான உருவாக்கம் சிறிய விஷயங்களில் சந்தோஷத்தை தராது. இந்த நோன்பினால் சிறிய சிறிய காரியங்களில் மகிழ்ச்சி அடைய முடியும். மேலும் இந்த காலம் நோன்பினால் ஜெபம் செய்வதில் நம் மனம் இன்பம் அடைகிறது. மூன்றாவதாக, இந்த நோன்பினால் நமது உணர்வுகள் குணமடைகிறது. நமது உணர்ச்சி, நமது உணர்வு சரி செய்யப்படுகிறது. நாம் எப்பொழுதுமே கவனச்சிதறலில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அமைதியாக இருப்பது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் எப்பொழுது நாம் அமைதி அடைகின்றோமோ ஆன்மா நமது உண்மைத்தன்மையை படம் பிடித்து காட்டும். இதனால் நம் உள்ளே இருக்கின்ற கோபம், பயம், எரிச்சல், துக்கம் அனைத்தும் வெளிப்படும். அதை சரி செய்ய நாம் தயாராக இல்லை. எனவே அதை அப்படியே மறைத்துவிட்டு வெளியில் நாம் கவனத்தை சிதறடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பின் வழியாக உள்ளே நாம் மறைத்து வைத்திருக்கின்ற இந்த பிரச்சனைகள் மேலோங்கி வரும். ஜெபத்தில் அது தணிந்து சரியாகும், குணப்படுத்தப்படுகிறோம். அடுத்ததாக, நோன்பின் வழியாக நாம் விழிப்புள்ள மக்களாக மாறுகின்றோம். காரணம், பசி நம்மை உறங்க விடாது, நம்மை விழித்திருக்க செய்யும். மேலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் விழிப்பாக கவனிக்க நம்மை தூண்டும். நோன்பு உலக அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். இன்று நாம் பார்த்தோம் என்றால் ஒரு மொபைல் இல்லாமல் வெளியே செல்ல முடியாது. நண்பர்கள் இல்லை என்றால் நாம் ஊடகங்கள் வழியாக யாரென்றே தெரியாமல் நண்பர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கு. உறவுகள் சரியில்லை என்று நாம் பல நேரங்களிலே அதை நிரப்புவதற்காக வெறுமையான உறவுகளை தேடி அலைந்து நமது வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பு காலம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், இவைகள் சுகங்கள், இத்தகைய நட்புகள், இத்தகைய உறவுகள், இத்தகைய போதைகள் இல்லை என்றாலும் என்னால் வாழ முடியும், கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை, ஒரு சக்தியை நமக்கு இந்த நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த நோன்பு காலம் நமக்கு புதிய பழக்கங்களை கற்றுத்தரும். எடுத்துக்காட்டாக, தினமும் ஜெபம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம், விவிலியம் வாசிக்கக்கூடிய பழக்கம், அமைதியாக இருக்கக்கூடிய பழக்கம், தனித்திருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பழக்கம், தேவையற்ற போதைகளிலிருந்து விடுபடக்கூடிய இந்த ஒரு பழக்கம், சரியாக சிந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம், நமக்கும் பிறருக்கும் நல்லவைகளை செய்யக்கூடிய அந்த ஒரு பழக்கம், இவ்வாறு சோம்பேறித்தனம் குறைந்து நன்மை நம்மில் பெருகும். மேலும் நோன்பின் வழியாக மன தெளிவு பிறக்கும், கவனம் அதிகரிக்கும், சிந்தனை தெளிவாகும், மன அழுத்தம் குறையும், பணிவு பிறக்கும், நன்றி உணர்வு அதிகரிக்கும். ஏனென்றால்
நமது மனங்களிலே இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து தெளிவு பெறுகிறோம், போதைகளிலிருந்து விடுதலை அடைகிறோம். இந்த ஒரு நிலையில் நான் துவக்கத்தில் சொன்ன அந்த ரோமேருக்கு எழுதிய 12:2 தெளிவாக சொல்லுகிறது, மனம் தெளிவு பெற்று மாற்றமடையும், அப்பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொண்டால் உலகத்தில் வேறு அதைவிட பெரிய ஞானம் என்ன இருக்கின்றது? இந்த ஞானம் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இதற்கு ஒரே வழி நோன்பு, நோன்போடு இணைந்த ஜெபம். இறுதியாக இந்த மன மாற்றத்துடைய 3 நிலைகளை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதல் நிலை உடல் கட்டுப்பாடு. இதில் உணவுகளை குறைத்தல், உடலுக்கான வசதிகளை, எவ்வளவு கம்ஃபர்டபுளாக நாம் தூங்க முடியும், எவ்வளவு கம்ஃபர்டபுளாக நாம் நம்மை வைத்துக்கொள்ள முடியும், எந்தவித கஷ்டத்தையும் உடலுக்கு கொடுக்காத அந்த ஒரு நிலையை நாம் குறைக்கும் பொழுது உடல் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. தாவீதரசர் தரையில் படுத்து உறங்குகிறார். காரணம், இதுவரை அவ்வளவு வசதியான ஒரு அறையில் இருந்த ஒரு மனிதர் தரையில் படுத்து உறங்குகிறார். காரணம், அவர் எல்லா வசதிகளையும் தவிர்த்து தன்னை வெறுமனே கடவுளுக்கு முன்பாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே உடல் கட்டுப்பாடு மனமாற்றத்திற்கு தேவையான முதல் செயல்பாடு. இரண்டாவது மனநோன்பு. மனநோன்பு என்பது நமக்கு தெரியும் இது தேவையில்லை என்பதை, யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. நம் மனதிற்கு நம் ஆன்மா எப்போதாவது, நமது ஆன்மா அடிக்கடி நமக்கு சொல்லும் இது சரியில்லை, இது தேவையில்லை. ஆனாலும் நாம் ஒரு போதையில் அதை செய்து விடுகிறோம். தவிர்க்க வேண்டியதை தவிர்ப்பது, குறை கூறுதல், கோபம், பொறாமை மனநிலை, பிறரோடு நம்மை பார்த்து நமது வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தல், வேலை செய்து கொண்டிருக்கும் போதே மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள், சமூக வலைத்தளம் காட்டக்கூடிய அந்த ஒரு போதையில் நம்மை இணைத்து கொண்டு அதோடு ஒழுகுதல், இவையெல்லாம் தேவையற்றவைகள். இதிலிருந்து முற்றிலுமாக நம்மை துண்டித்து விடுவது. இதற்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை. முடிவு எடுத்து விட்டோம் என்றால் செய்து முடிக்க வேண்டும். மூன்றாவதாக ஆன்மீக வளர்ச்சி மனமாற்றத்திற்கு மிக முக்கியம். இந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது நமது ஒழுக்கத்தை பொறுத்தது. தினசரி ஜெபம், அது எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கு நமது திருச்சபை நிறைய ஜெபங்களை தந்திருக்கின்றது. மூவேளை ஜெபம், ஜெபமாலை, திருப்பலி, இறை இறக்க ஜெபம் என்று பல்வேறு ஜெபங்களை நமக்கு தந்திருக்கின்றது. அவைகளில் ஒன்றை எடுத்து எப்பொழுதெல்லாம் வசதிப்படுமோ அப்பொழுது அதை செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும், ஒரே நேரத்தில் அதை செய்ய வேண்டும். அதாவது 6 மணிக்கு நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்றால் இதில் ஒவ்வொரு நாளும் அதே வேளையில் நீங்கள் உங்களை அதற்கு உட்படுத்த வேண்டும். இதுதான் ஒழுக்கம். அடுத்ததாக விவிலியம் வாசியுங்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இவையெல்லாம் நமது ஆன்மீக வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் உண்மையிலேயே நோன்பை துவங்கிவிட்டீர்கள் என்றால் இறுதியாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ். அது என்னவென்றால், நீங்கள் உண்மையிலேயே சரியான முறையில் நோன்பெடுக்கிறீர்களா என்று கேட்டால் அதை கண்டுபிடிக்க சில காரணிகள் இருக்கின்றது. நீங்கள் சரியான முறையில் நோன்பெடுக்கிறீர்கள் என்றால் கோபம் குறையும், எரிச்சல் குறையும், பொறுப்பு அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், இரக்கம் கருணை உங்களில் வழிந்தோடும், கடவுளோடு நெருக்கமாக இருக்க ஆசை வரும். கொஞ்ச நேரம் கூட, ஒரு 5 நிமிஷம் கூட நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன், கிடைக்கின்ற நேரம் விவிலியத்தை வாசிக்க தோன்றும். இவை அனைத்துமே நீங்கள் சரியான பாதையில் இருக்கின்றீர்கள் என்பதை காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இறுதியாக இந்த மனக்குழப்பங்களை, மனத்தை குழப்பக்கூடிய இந்த தருணங்களை எப்படி மாற்றுவதென்றால், தேவைக்கு அதிகமான தகவல்களை உங்கள் மூளைக்கு எது கொண்டு செல்கின்றதோ அதை தவிர்த்து விடுங்கள். மனிதராக இருக்கலாம், ஊடகமாக இருக்கலாம், உங்களுடைய சுய சிந்தனைகளாக இருக்கலாம், இவற்றை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு தேவையானதை கடவுள் உங்களுக்குள் வைத்திருக்கின்றார். அதை நாம் கண்டு வெளிக்கொணர்வதுதான் இந்த தவக்காலத்துடைய, இந்த நோன்பினுடைய முக்கிய நோக்கம். வெளியிலிருந்து வருபவைகள் எல்லாம் நம்மை குழப்பி விடுகிறது. எனவே இந்த வெளியில் வரக்கூடிய இந்த அனைத்தையும் நாம் அடைத்துவிட்டு, நமது மனங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளை தூக்கி களைந்துவிட்டு, நமக்கு உள்ளால் இருக்கும் இறைவன் சொல்வதை கேட்டு நடப்பதுதான் நோன்பினுடைய மிக முக்கியமான ஒரு தருணம். அதை தொடர்ந்து செய்வோம். இந்த 40 நாளும் ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கட்டும். புதிய மனிதர்களாக, புனித மனிதர்களாக இந்த 40 நாளின் முடிவில் நாம் வெளியில் வர இறைவனை தொடர்ந்து மன்றாடுவோம். நன்றி.